வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேனாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர். வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப இந்த தாவைக்கா அரசு திட்டமிட்டு நரேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து திமுக பாஜக கூட்டணி வைக்க போகுது, திமுக பாஜக கூட்டணி வைக்க போகுது. சரி, காவிரி பிரச்சனையா? டி சிவகுமாரும் ஸ்டாலினும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேணாம் தடுக்கிறாங்க. இது ஒரு நரேட்டிவ், இது செட் பண்ணி வச்சிருந்தது. இப்ப இந்த எல்லா நரேட்டிவுமே வந்து ஒட்டஞ்சு தூளாயிருச்சு. யாராலனா அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியே அது பண்ணிருக்கு. இதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா அவங்க உருவாக்கின நரேட்டிவ் வந்து கடந்த கால அரசுல பயங்கர ஊழல் பண்ணிருச்சு, அந்த ஊழல் எங்கள்கிட்ட இருக்கு, ஊழல் பண்ணிட்டாங்க, எல்லா துறையிலும் ஊழல் பண்ணிட்டாங்க, எல்லா துறையிலும் ஊழல் பண்ணிட்டாங்க, எல்லா முன்னாள் அமைச்சர்களும் ஊழல் பண்ணிட்டாங்க. ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இதை நீங்களோ நானோ டீ கடையில உட்காந்து பேசுவது வேற. ஒரு முதலமைச்சரும் அமைச்சரும் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கான ஆதாரத்தை தரணும். உட்காந்துட்டு நீங்க பாட்டுக்கு ரோட்ல போறவங்க எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி, விஜய், அஜித்னு 1000 பேசுவாங்க சார். உண்மை, பொய், புரணி, அவதூறுன்னு. ஏன்னா அவன் வந்து சட்டசபையில பேசல, கோர்ட்ல ஒன்னும் ஆதாரம் தரல. அவன் இஷ்டத்துக்கு அப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி என்ன வேணாலும் பேசுவாங்க. அது அப்படி தெரியுமா, கலைஞர் அந்த நேரத்துல எம்ஜிஆர் இப்படி, விஜய் இப்படி கோட்டைக்கா, அவரு 10வது மாடிக்கு போனதுக்கு இதாங்க எல்லாம் பேசுவாங்க. ஆனா இதே தகவலை ஒரு திமுகவினரோ, அதிமுகவினரோ, தாவைக்காவினரோ, அதுவும் இப்ப ஆளும் தரப்பா இருக்கிற அமைச்சர் பேசும்போது உறுதியா இருக்கணும். இன்னைக்கு உதயநிதி என்ன கேட்கிறாரு? எங்கள் ஆட்சியின் மீது நீங்க ஊழலை சொல்லியிருக்கீங்க, ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, எங்க அமைச்சர்கள் ஊழல் செஞ்சிருக்காங்க, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, உடனே அந்த ஃபைல்ஸை ஓபன் பண்ணுங்க. என் மீது உள்ள குற்றச்சாட்டை, என் மீது உள்ள ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை, அந்த கோப்புகளை உடனே திறங்க சார், சிஎம் சார். அதாவது பஞ்ச் டைலாக்காவும் ரீல்ஸாவும் எதுவும் பேசாதீங்க. உண்மையிலே இவர் மீது குற்றச்சாட்டு தான், நடவடிக்கை எடுக்கணும்ல. மக்கள் வரிப்பணம்ல சார் போயிருக்கு, மக்கள் வரிப்பணம் போயிருக்கு, ஃபைல்ஸ் டேபிளுக்கு வந்துருச்சுட்டீங்க, அதை ஓபன் பண்ண வேண்டியதானே. அது நம்மகிட்ட பாலச்சந்திரன் சார் பேட்டி கொடுக்கும்போது கூட அதான் சொன்னாரு. ஃபைல்ஸ் ஊழல் பண்ணது தெரிஞ்சிருச்சு, அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்று இருக்கிறதுனா அந்த ஃபைல்ஸை வச்சுட்டு வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கணும். முன்னாள் அமைச்சர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஊழல் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எப்ப திறக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாக்குறேங்கிறார். இதுவும் சினிமா டயலாக். அவர் முழுக்க ரசிகர்களுக்காகத்தான் அந்த செய்தியை சொல்றாரு. உடனே ஆத்துல தலைவன் திறக்க வேண்டிய நேரத்துல திறப்பான், மறந்துடும். அது என்னங்க திறக்க வேண்டிய நேரம்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒருத்தன் ஊழல் செஞ்சிருக்கானா நடவடிக்கை எடுங்கன்னா, திறக்க வேண்டிய நேரத்துல திறக்கிறேன்னா எதுக்கு திறக்க வேண்டிய நேரத்துல திறக்கிறீங்க? அதான் ஆதாரத்தோட ஃபைல்ஸ் வந்துருச்சுன்னு நிதிய மரிய வில்சன் அவர்கள் சொல்லிட்டாங்க. முதலமைச்சரும் அந்த ஃபைல்ஸ் என்கிட்ட வந்துருச்சு, திறக்க வேண்டிய நேரத்துல திறந்துரும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. திறக்க வச்சிடாதீங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த அரசு. அந்த அரசிடம் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. யாரு? இவர் செந்தில் பாலாஜி சரியில்லை, நேரு சரியில்லை, அவங்க சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை, உதயநிதி அப்படின்னு ஏதோ திமுக காரங்க மீது கண்ணாமண்ணான்னு போயிருக்குங்கிறாங்க. அதை திமுக காரங்களே கேட்கறாங்க. அப்படியாப்பா, என் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வந்திருக்கா, ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்காவா? சிஎம் டேபிளுக்கு போயிருக்கு, அப்ப ஓபன் பண்ணி நடவடிக்கை எடுங்க. இதை உதயநிதியே கேட்கிறாருங்க. அந்த கட்சிக்காரரே கேட்கிறாரு, எங்க மீது நடவடிக்கை எடுங்க, ஆதாரம் இருந்தான்னு. அப்ப ஆதாரம் இல்லை என்பதுதானே தெரிஞ்சிருக்கு. இதை கேட்டா லைவ நாங்க விட்டுருக்கிறோம், லைவ விட்டுருக்கோம் பாத்தீங்களா, லைவ்ல இன்னைக்கு இதுல பாக்குறாங்க, சின்ன பசங்க பார்த்தாங்க, பெரியவங்க பார்த்தாங்க, என் மகை ஆட்சி நடக்குதுன்னாங்க. ஏங்க, எப்பவுமே கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. என் மீது குற்றச்சாட்டு இருக்குங்கிறீங்க, ஆதாரம் எங்கன்னு கேட்டா ஆதாரம் முதலமைச்சர்கிட்ட இருக்குங்கிறீங்க, முதலமைச்சர் கேட்டா என்னை அந்த ஃபைல திறக்க வச்சிடாதீங்கிறாரு. என்ன நடக்குது? அப்ப ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருக்கணும். பிஜேபி திமுக கூட்டணி நீங்க கடைசியில பார்த்தா டீலிமிட்டேஷன் வந்து இப்ப இருக்கிற மாதிரியே பண்ணணும், 50% விகிதாச்சார பிரதித்துவம் ஏத்துனா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு விஜய் அமித்ஷா பார்த்தோன்னா சரண்டர் அடைஞ்சிட்டாரு. அப்ப விஜய் அமித்ஷா கூட்டணி உறுதின்னு போட்டுடலாமா? பாஜக தாவேக்கா ஆட்சி வருதுன்னு போட்டுடலாமா? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க பாஜக மசோதாவை திமுக ஆதரிக்க போகுது டீலிமிட்டேஷன்ல, அப்ப இங்க வந்து திமுக பாஜக கூட்டணி வருதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நாங்க டீலிமிட்டேஷனே வேணாங்கிறோம், நாங்க தான் பாஜக எதிர்ப்பாளர். நீங்க இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? டீலிமிட்டேஷன் வேணும், தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாத விகிதாச்சாரத்துல வேணுங்கிறீங்க. அப்ப திமுக வாய்ஸ் தானே உங்க வாய்ஸ். அப்ப நீங்க பாஜக கூட்டணியா? அப்ப அந்த நரேட்டிவ் அடியாகி போச்சு. அப்புறம் ஊழல் அரசு, நாங்க வந்தோன்னா ஊழலை ஒழிச்சிட்டோங்கிறீங்க, ஊழல் பண்ண ஃபைல் டேபிள்ல இருக்குங்கிறீங்க.
நடவடிக்கை எடுங்கன்னா அதை நாங்க நல்ல நாள் பார்த்து பண்றோங்கிற மாதிரி சொல்றீங்க. அதைத்தான் உதயநிதி ஜோசியக்காரர் பார்த்து எதுவும் ஜோசியக்காரர் பார்த்து சொல்ல போறாரா அப்படிங்கிறாரு. உடனே புசியா இருந்துச்சு, ஜோசியக்காரங்கிற வார்த்தையெல்லாம் நீக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஏன் ஜோசியக்காரங்கிறது கெட்ட வார்த்தையா? நீங்களே தலைமை ஆலோசகரா ஜோசியக்காரரை நியமிச்சீங்களே. பல அரசியல்வாதிகள் ஜோசியம் பாக்குறாங்களே. ஜோசியம் பார்க்கறது பகுத்தறிவுக்கு எதிரானது, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாதது. அதை அரசியல் கட்சிகள் அரசுகள் செய்யவே கூடாது. எந்த கட்சியா இருந்தாலும் எந்த அரசா இருந்தாலும். அதுதான் நம்முடைய கருத்து. அப்படி இருக்கும்போது ஜோசியக்காரரை விமர்சிக்காதீங்கன்னு புசியானது இருந்துச்சு பதறாரு. ஏன் சயின்டிபிக்கு எதிராக பேசாதீங்கன்னு ஒரு அமைச்சர் பதறனா அது ஒரு அர்த்தம் உண்டு. ஜோசியத்துக்கு எதிராக பேசிடாதீங்கன்னு ஏன் பதறாரு? மக்கள் சார்பா கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம ஜோதிடத்துக்கு ஆதரவா இருந்துச்சு அவர் பதறாரு. இப்ப தாவேகா பிஜேபி அமித்ஷாவினுடைய அந்த மசோதாக்கு ஆதரவு தருது. அப்ப பாஜக அரசா? பாஜக அரசு உங்க மீது குதிரை பீர வந்த போது கூட ஆளுநர் எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப இது பாஜக பிராக்சி அரசா, பாஜக ஆதரவு அரசாங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு புறம் காங்கிரஸையும் நீங்க எதிர்க்கிறது இல்ல. இன்னைக்கு வரையும் டி சிவகுமார் எதிர்க்க முடியாது. 3 தமிழர்களை இப்ப ஏன் கொண்டீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டா தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் அதை பேசக்கூடாது. உங்க கரூர்ல நடந்துச்சுல 3 பேரு 41 பேரு, அதை பத்தி நாங்க பேசணுமா? அது மாதிரி நாங்க எங்க ஸ்டேட்டுக்குள்ள நடந்ததை பத்தி நாங்க பேசிக்கிறோம், யாரும் பேசக்கூடாதுன்னு சிவகுமார் மிரட்டுறாரு. இதுவரை பதில் இல்லை சார். மேகதாது கட்டியே தீர்வோங்கிறாங்க. இதுவரையும் நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ தாவேக அரசு சார்பா பண்ணல. தாவேக திமுகவை தான் திட்டிக்கிட்டு இருக்கு. டி சிவகுமாரையும் காங்கிரஸையும் திட்டல. இதுல ஆதரவு இருந்துச்சுன்னா அவ்வப்போது இவர் தான் பிரதமரா வருவாருங்கிறாரு. யாரு? விஜய் பிரதமருங்கிறாரு. அப்ப காங்கிரஸோட ராகுல் காந்திக்கு ஆப்பு. ராகுல் காந்தியை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. காவிரி பிரச்சனையில ராகுலையோ மாணிக் தாக்கூரையோ டி சிவகுமாரையோ எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தியை அசிங்கப்படுத்துறது மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அசிங்கப்படுத்துறது யாரு? ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு? பிரதமரா விஜய் வர போறாருங்கிறார். அப்ப ராகுல் காந்தி பிரதமர் இல்ல. ராகுல் காந்தி பிரதமர்னு சொன்ன ஒரே ஆளு இவர் தான். பிரதமர் வேட்பாளர்னு சொன்னவர் ஸ்டாலின் மட்டும்தான். அவரையும் கூட்டணியில இருந்து அவர்கிட்ட இருந்து விலகி ஓடிட்டீங்க. இப்ப நீங்க போன கூட்டணியில உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணவே கூடாதுதான் காங்கிரஸோட கணிப்பு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஹிந்தி பெல்ட்ல சீட் அதிகரிச்சா வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும். ஹிந்தி பெல்ட் முழுக்க பிஜேபிக்கு சாதகமா இருக்கு. நீங்க சீட்டை அதிகரிச்சீங்கன்னா அது கண்டிப்பா பாஜக சார்பா இருக்குங்கிற மாதிரி அங்க காங்கிரஸ் பயப்படுது. அதுவும் கூட மாநில சுயாட்சிங்கிற அடிப்புல பயப்படல, கட்சி நலன் சார்ந்து அவங்க கட்சி வெற்றி பெறுவதற்காக தேர்தல் அரசியல் அடிப்படையில அவங்க பயப்படுறாங்க பிஜேபி வந்துருமோன்னு. ஆனா காங்கிரஸ் தோத்தா தோட்டம், இந்தி பெல்ட் கூடனா என்ன கூடாட்டி என்ன, பிஜேபி வந்தா என்ன காங்கிரஸ் வந்தா என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு விஜய் அமித்ஷா கிட்ட இது பண்ணிட்டாரு. அப்ப திமுக எடுத்த ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரு. அப்ப பிஜேபி கூட்டணியா? காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு விஜய் காரணமா இருக்காரு. அப்ப இவர் யாரு? பிஜேபி கூட்டணியா? யார் இந்த விஜய் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. காங்கிரஸ்காரங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வட இந்தியால இப்ப தொகுதிகளை அதிகரித்தா அது பிஜேபிக்கு சாதகமா அமையும் தான் நீங்க எதிர்க்கிறீங்க. மாநில சுயாட்சி நடிப்புல இல்ல. அதனாலதான் எண்ணிக்கையை ஏத்துறத கூட நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சமமா எண்ணிக்கை ஏறுனா, சமமா விகிதாச்சாரம் ஏறுனா கூட வேணாம் அப்படின்னு நீங்க பதட்டப்படுறீங்க. ஆனா விஜய்க்கு அந்த பதட்டம் எல்லாம் கிடையாது. அமித்ஷாட்ட நீங்க பெர்சன்டேஜ் படியும் நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்கன்ட்டாரு. அப்ப தாவேக அரசுக்கு தலைக்கு மேல கத்தி யாரு? பிஜேபியா காங்கிரஸா? காங்கிரஸ் என்ன பண்ண போகுது? ராகுல இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாங்க தாவேகாவினர். பிரதமர் கேண்டிடேட் கூட சொல்ல தயாரா இல்லை. ஏற்கனவே அவர் கலந்துகிட்ட அந்த கேரளா பங்கன் கூட விஜய் போகல. ஆனா அமித்ஷா கூட்டணி வேகமா போயிருக்கிறாரு. நீங்க நடத்தின டீலிமிட்டேஷன் மீட்டிங்ல கலந்துகிட்டு ஒரு தீர்மானம் போட்டு இப்ப அதுக்கு எதிராக பேசிட்டாங்க. காவேரி பிரச்சனையில அவர் உங்களுக்கு சார்பா அமைஞ்சிட்டாரு. அது காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்துக்கும் சார்பா அமைஞ்சிட்டாரு. தமிழர்களுக்கு எதிராக அமைஞ்சிட்டாரு. இப்ப விஜய் யாரு? காங்கிரஸோட ஆளா பிஜேபியோட ஆளா? காங்கிரஸ் என்ன சொல்லுது? உங்களை தோக்கடிக்க விஜய் ரெடியா இருக்கிறார். உங்களை பிரதமரா தேர்ந்தெடுக்க மாட்டோம்னு ஓப்பரா சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, இந்தியா கூட்டணியில அவர் இருக்கிறாரா? இந்தியா கூட்டணியில கிடையாது, கனிமொழி கிடையாது, அது ஓப்பரா சொல்லிட்டாங்க. இந்தியா கூட்டணியில் இல்லை என்று சொன்ன அடுத்த நிமிடமே நீங்க பிஜேபி அலையன்ஸ் சந்தேகப்படுறீங்களே. இந்தியா கூட்டணிக்குள்ளேயே வர தயாரா இல்லையே. பிஜேபிக்கு ஃபேவரா மட்டுமே விஜய் செயல்பட்டு இருக்காரு. அப்ப இது என்ன கணக்குல வரும்? கழுத்துக்கு என்ன கணக்குல வரும்? ராகுலை தொடர்ந்து அசிங்கப்படுத்துறாரு. காங்கிரஸோட பிளான் எல்லாம் உடைச்சு விடுறாரு. வட இந்தியால பாஜக வெற்றி பெற உதவுகிறார் என்றால் அப்ப காங்கிரஸ் விஜய் உறவு என்னவாக இருக்கு? காங்கிரஸ்காரங்க எதுக்கு விஜய் ரசிகரா மாதிரி இந்த அளவுக்கு ஆதரவு தர்றாங்க என்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தாலும் முழுக்க முழுக்க அமித்ஷா சார்பாகவும் பாஜக சார்பாகவும் இருக்கிறாங்க. பாஜகவின் எந்த திட்டத்தையும் அவங்க எதிர்க்கிற மாதிரி இல்லை, எதற்குமே குரல் கொடுக்குற மாதிரி இல்லை.
பாஜக தலைவர் நைனா நாயந்தன் பேசினா கூட எதுவுமே அவருக்கு வாழ்த்துக்கள்ங்கிறாங்க, அவர் தெரியாம சொல்லியிருக்காரு, அவர் திருந்திக்கணும், இப்படிதான் பேசுறாங்க. மற்றவங்க பேசினா வழக்கு, சிறை எல்லாம் நடக்குது. ஆனா இவரை காங்கிரஸ்காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்மையிலேயே காங்கிரஸ்காரங்க தான் பதில் சொல்லணும். என்னடா இந்த கவர்மெண்ட் இப்படி இருக்கேங்கிறதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிதான் விஜய் நீங்க ஆதரிச்சீங்க. அவர் பாத்தீங்கன்னா பிஜேபி இல்லாத கட்சியை விரும்புறாரு. இப்போ முழுக்க முழுக்க பிஜேபி ஆளாதான் இருக்கிறாரு. எல்லா விஷயத்திலும் பிஜேபியோட கான்செப்ட் தான் ஏத்துக்கிறாரு. குறிப்பா வட இந்தியால உங்களை தோக்கடிக்க ரெடியா இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, தலைக்கு மேல் கத்தி விஜய்க்கு காங்கிரஸ் மூலமா பாஜக மூலமா? பாஜக தலைக்கு மேல் கத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப ஆதரவா தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் ஆதரவு தர்றீங்க. இது என்ன மாதிரியான சூழல், என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. சட்டமன்றத்துல ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அதை நீங்க உதயநிதி அழகா சுட்டி காட்டினார். எல்லாத்தையும் லைவ்ல காமிக்கிறீங்க, சில இதை நீங்க நீக்கிறீங்க, ஆளுங்கட்சியா இருந்தாலும் நீக்கிறீங்க, பாராட்டுக்குரியது. ஆனா அந்த நேரலையில வர்றதுனால அந்த பாட்டு பாடுறது, விஜய புகழ்றது எல்லாம் ரீல்ஸா போய் திருப்பி திருப்பி இளைஞர்கள்ட்ட போகுது. ஆரோக்கியமான விவாதம் போக மாட்டேங்குது. ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிங்க, நடவடிக்கை எடுங்கன்னா அது போக மாட்டேங்குது. நீ கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு விஜய பாராட்டி பேசினா அந்த பாட்டு ரீல்ஸா போகுது. அப்ப அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் தான் அந்த விஷயம் போயிட்டே இருக்கு. பொலிட்டிக்கலான விஷயம், என்டர்டெயின்மெண்டான விஷயமா போகுதே ஒழிய ஆரோக்கியமா போவதில்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இது உண்மையிலேயே நம்ம கவனத்தில் எடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு இதுல ஆபத்து. சட்டசபையை பாக்குறாங்கன்னா ஃபுல்லா அது இவங்க கொடுக்குற பஞ்சு டயலாக், அதை திறக்க வேண்டிய நேரத்துல அந்த ஃபைலை திறப்பேன், உடனே அதை இவங்க பாராட்டி போடுறாங்க. உதயநிதி திறந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது போறது இல்லை. அப்ப எல்லாமே பஞ்சு டயலாகாவும் ரீல்ஸாவும் போயிட்டு இருந்தா இது எப்படி சட்டசபை மாண்பு காப்பாற்றப்படுங்கிற கவலை பத்திரிகையாளராகவும் தமிழராகவும் இந்த மாநிலத்தின் பிரஜையாகவும் எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. இது போன்ற விஷயங்களை விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குங்கிறத வெளிப்படுத்ததான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகளை பார்ப்பதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.